வணக்கம். மீண்டும் வந்தாச்சு. நீங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா என்னன்னு தெரியாது. நீங்கள் பண்ணால் உங்களுக்கு நல்லது. என்னுடைய முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஏன்னா முயற்சி திருவினையாக்கும். அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா அடுத்த நாள் கண்டிப்பாக நீங்கள் இதை பார்ப்பீங்க. மீண்டும் 7ஆம் வகுப்புக்குரிய குறட்பாக்கள் சிலது இருக்குது. அதில் அழுக்காராமை அப்படிங்கிற அதிகாரத்தில் 2 குறட்பாக்கள் கொடுத்துருக்குறாங்க. அது எந்த ஒரு வகுப்புன்னா 7ஆம் வகுப்பில் சிபிஎஸ்சின்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு சொல்லுங்கள். அப்படி தான் பார்க்குறேன் நான். சரியா? பார்க்கலாம். அழுக்காராமையில் 2 குறட்பாக்கள் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்தழுக்காரில்லாத இயல்பு. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்தழுக்காரில்லாத இயல்பு. இதனுடைய பொருள் என்ன? அழுக்காறு அப்படின்னு சொன்னாலே என்னென்னா பொறாமை. அடுத்தவனை பார்த்து நம்ம பொறாமைப்படுறது. இப்போது வள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா, ஒருத்தன் பொறாமை இல்லாத குணம், யார் பார்த்தும் பொறாமைப்படுறதில்லை. அப்படி இருந்தாக்கா அப்படி இருக்கிறவங்க கிட்ட தான் செல்வமானது தங்கும். தன்னுடைய நெஞ்சத்தில் பொறாமை என்பதே இல்லாமல் இருந்தால் அந்த குணமே ஒழுக்க நெறியாக அவன் பின்பற்றினால் அவனுக்கு நல்லா இருக்க முடியும். நமக்கே தெரியும் பொறாமைப்பட்டால் என்ன ஆகும்னு. அடுத்தவன் சட்டை போட்டுக்கிட்டு வரான், அடுத்தவன் பேண்ட் வச்சுருக்கான், அடுத்தவன் கார் வச்சுருக்கான்னு பார்த்தா நமக்கு என்னென்னா அதிக அளவு ஆசைப்படப்பட என்ன வருது? டென்ஷன் தான் வருது, ஸ்ட்ரெஸ்ஸு தான் வருது. அதனால் அது வேண்டாம். ஆக மற்றவங்களை பார்த்து பொறாமைப்படாமல் இருப்பதே சிறந்த குணம். இதுதான் ஒரே வரியில் சொல்லிட்டேன். மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் இருப்பதே சிறப்பு. அடுத்த குறள் பார்த்துடலாமா? அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செய்வினையான் கேடும் நினைக்கப்படும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா, பொறாமை கொண்டவர்களோட செல்வம், பொறாமை இல்லாதவருடைய வறுமை, இது ரெண்டையுமே அறிஞர் பெருமக்கள் ஆராய்ந்து பார்ப்பார்கள். ஏன் ஆராய்ந்து பார்க்கணும்? பொறாமைன்னு வந்தாக்கா அதனால் நமக்கு கெடுதல் தான் நடக்கும். வறுமையாக இருந்தால் கூட பொறாமைப்படாமல் இருந்தால் அந்த வாழ்வே சிறப்பானது. பொறாமை இல்லாத வாழ்வு வறுமையாக இருந்தாலும் சிறப்புடைத்து. இதுதான் அதனுடைய பொருள். மீண்டும் அடுத்த குறளை நாளைக்கு நாம் பார்க்கலாம். நன்றி.